நீங்க நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கீங்க. ஆர் வந்து இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள என்டர் ஆகியிருக்கீங்க. அவங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவங்களே கால் ஆர் மெசேஜ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆர் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கீங்க. உங்க ஹஸ்பண்டோ உங்க ஒய்ஃபோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும்போது அவங்களே கால் ஆர் டெக்ஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. இல்ல நார்மலா ஏதோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கூட நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்க. ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் இருப்பாங்க. அவங்க கூட அவங்களாவே கால் பண்ணி பேசினா நல்லாருக்குமே! நம்ம எப்படி அவங்க கூட ஃபைட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கீங்கன்னா கூட, நீங்களும் இந்த மெத்தட ட்ரை பண்ணி பார்க்கலாம். என் கூட சேர்ந்து நீங்க இப்போவே இந்த மெத்தட வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த மெத்தட் ட்ரை பண்றதுக்கு உங்களுக்கு தேவையானது உங்களுடைய மொபைல் ஃபோன். நம்ம நெறைய வீடியோல சொல்ற மாதிரி, ஒவ்வொரு பொருளுக்குமே இந்த பிரபஞ்சத்துல வந்து வைப்ரேஷன் இருக்கு. நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்க இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் வந்து ரொம்ப லக்கியான ஃபோன் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கலாம். அல்லது இதுக்கு முன்னாடி நீங்க உங்க லைஃப்ல யூஸ் பண்ண மொபைல் ஃபோனோ, இல்ல நீங்க யூஸ் பண்ண ஏதோ ஒரு ட்ரெஸ், நீங்க யூஸ் பண்ண பென், நீங்க யூஸ் பண்ண ஏதோ ஒரு பைக், கார் ஏதோ ஒண்ணு வந்து நமக்கு ரொம்ப லக்கிப்பா. இந்த கார்ல நான் போயி ஏதோ ஒரு பிசினஸ் டீல் பேசுறதுக்காக ஒரு பெர்சன மீட் பண்ண போனேன் அப்படின்னா, அது கண்டிப்பா சக்சஸ் ஆயிடும். இந்த ட்ரெஸ் போட்டு போனேன்னா, என்னோட பிரசன்டேஷன் நல்லாருக்கும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றோம் இல்லையா? அது எல்லாத்துக்கு பின்னாடியுமே ஆரா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்குமே வைப்ரேஷன் இருக்கு. ஸோ நம்மளுடைய ஃபோனோட வைப்ரேஷன இப்ப நம்ம மாத்த போறோம். விச் மீன்ஸ் நம்மளுடைய ஃபோனோட ஆராவ ஸ்ட்ரென்தன் பண்ணி, அதோட வைப்ரேஷன பாசிட்டிவா மாத்த போறோம். வைப்ரேஷன்னு சொன்ன உடனே நம்ம ஃபோன்ல போய் வைப்ரேஷன் செட்டிங் மாத்துறோம் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். ஸோ நம்மளுடைய ஃபோனோட ஆராவ கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ண போறோம். ஸோ என் கூடவே சேர்த்து நீங்க இந்த ஸ்டெப்ப ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுடைய மொபைல்ல வந்து நிறைய தேவையற்ற பிக்சர்ஸ், வீடியோஸ்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க. நெகட்டிவான விஷயங்களா அது இருக்கு அப்படின்னா, வீடியோவ பாஸ் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட்டு அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு இந்த மெத்தட வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்களே உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசணும்னு இந்த மெத்தட் ட்ரை பண்றீங்க. அவங்க கூட நடந்த கான்வர்சேஷன், ஃபைட் பண்ணது, இதெல்லாம் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கீங்க. ஆர் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்க தவறுதலா உங்க ஃபோன்ல வச்சிருக்கீங்கன்னா, அதெல்லாம் டெலீட் பண்ணிருங்க. ஸோ டெலீட் பண்ணிட்டு அந்த மெத்தட ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மெத்தட் நம்ம பண்றதுக்கு வந்து முக்கியமா, அவங்க உங்களுக்காக கொடுத்த ஏதாவது ஒரு பொருள் இருக்கணும். முக்கியமா 2 பேரும் சேர்ந்து யூஸ் பண்ண பொருள் இருக்கலாம். 2 பேரும் சேர்ந்து யூஸ் பண்ண பொருள்னா, இப்போ நீங்க வந்து ஒரு நபர நேசிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க ஏதாவது ஒரு மூவி பார்க்க போயிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு டிக்கெட்டோ, இல்ல நீங்க ஏதாவது சேர்ந்து வெளிய போயிருக்கீங்க. ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருக்கீங்க. ஏதோ ஒரு ஷாப்பிங் போயிருக்கீங்க. அந்த ரெசிப்ட்ஸ் நீங்க வச்சிருக்கீங்கன்னா, அத கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நெறைய பேர் வந்து வெளியில நாங்க சேர்ந்து போனதெல்லாம் இல்ல. ஜஸ்ட் நாங்க வந்து பேசிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட் லெவல் லவ்வா இத எடுத்துட்டு போலான்னு நெனைக்கிறோம். அப்படின்ற மாதிரி பெர்சன்ஸ் இருப்பீங்க. இன்கேஸ் அவங்க உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ண பொருள் இருக்கான்னு பாருங்க. லைக் சின்ன ஒரு பேனா, இல்ல ஒரு ரிங் இந்த மாதிரி ஏதாவது சின்னதா நம்ம கைக்குள்ள வச்சுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ரொம்ப உத்தமமானது. ஒரு சிலருக்கு அதுவுமே இருக்காது. அப்ப அவங்களோட ஃபோட்டோ பிரிண்ட் அவுட் ஃபார்ம்ல இருந்ததுன்னா, அத எடுத்துக்கோங்க. அதுவும் இல்லன்ற பட்சத்துல ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்க 2 பேரும் சேர்ந்து யூஸ் பண்ண ஒரு பொருளோட ரெசிப்ட்டோ ஆர் பொருளோ இருக்கலாம். இல்லன்ற பட்சத்துல அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள், ஒரு பேனா. இப்போ நீங்க ஆஃபீஸ்ல இருக்கீங்கன்னா, அவங்களுடைய பென் ஆர் அவங்களுடைய ஒரு சின்ன அ பாக்ஸ் கண்டெய்னர் ஏதாவது ஒண்ணு நம்மகிட்ட இருக்கும் இல்லையா? அத யூஸ் பண்ணலாம். அது இல்லன்ற பட்சத்துல ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க. அதுல அவங்களுடைய நேம ரைட் பண்ணிட்டு, நீங்க இந்த மெத்தட ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா மேக்ஸிமம் அவங்களோட பொருள் இருக்கும்போது, இன்னும் நமக்கு வைப்ரேஷன் வந்து நல்லாருக்கும். ஸோ அது இருந்தது அப்படின்னா, வீடியோவ பாஸ் பண்ணிட்டு, போய் வேகமா போய் எடுத்துட்டு வந்துருங்க. வீடியோவ பாஸ் பண்ணிட்டு, அந்த ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்களா? அது ஃபோட்டோவா இருக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு திங்ஸ், ரெசிப்ட்ஸ் ஏதாவது வேணாலும் இருந்திருக்கலாம். எடுத்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ செகண்ட் ஸ்டெப்ல இருந்து அப்படியே நான் சொல்றது எல்லாமே அப்படியே என் கூடவே சேர்ந்து பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ப மேனிஃபெஸ்டேஷன் பண்றதுக்கு, ஆர் உங்களுடைய கோல் உங்க லைஃப்ல ஜாப் எதுவா வேணாலும் இருக்கலாம். மேனிஃபெஸ்டேஷன் பண்றதுக்கு பெர்சனல் கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ரிலேஷன்ஷிப் சார்ந்த நிறைய விஷயங்கள நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பட்டனை இப்பவே கிளிக் பண்ணி மேக்னெட்டிக் சோல்ஸ் ஃபேமிலியில மெம்பர் ஆகிருங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங். ஸோ இப்போ காம் அண்ட் கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ்ல போய் நீங்க உட்காந்துக்கோங்க. நீங்க இன்கேஸ் படுத்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலும், கொஞ்சம் எழுந்த பொசிஷன்ல உட்காந்துட்டு அப்படியே நேரா உங்களுடைய முதுகு தண்டை எல்லாமே ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க. இல்ல நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கீங்க, இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஒரு காமான பிளேஸ்க்கு வந்து வந்துருங்க.
ஸோ இப்போ ஒரு கீழே வந்து ஒரு டவல் ஆர் உங்களுடைய துப்பட்டா ஆர் நீங்கள் யூஸ் பண்ணுற யோகா மேட் ஆர் உங்களுடைய மெடிடேஷன் மேட்ஸ் ஏதாவது கீழே விரிச்சிட்டு உட்காருங்க. கிழக்கு பக்கமாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். ஸோ கிழக்கு பக்கம் நோக்கி நீங்கள் உட்கார்ந்து கொள்ளலாம். நீங்கள் செலக்ட் பண்ண அந்த ஆப்ஜெக்டை எடுத்துக்கோங்க. அது உங்களுடைய உள்ளங்கைகளில் வச்சுட்டு அப்படியே உங்களுடைய ஹார்ட் சக்ரா கிட்ட வைங்க. உங்கள் ஹார்ட் சக்ராலேருந்து ஒரு அன்பான வைப்ரேஷன் மட்டுமே பரவட்டும். உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவான விஷயங்களையும் வெளியே போகட்டும். ரொம்ப கண்களை மெதுவாக மூடி ஆழமாக மூச்சை உள்ளெடுத்து வெளிவிடுங்க. ரொம்ப டீப்பாக ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன் and out, relax. ஸோ இப்போ உங்கள் ஹார்ட் சக்ராலேருந்து ஒரு வைப்ரேஷன் அப்படியே க்ரியேட் ஆகுது. ஹார்ட் சக்ரா க்ரீன் கலரில் இருக்கும். அதுக்குள்ளே இன்னும் அன்பு, கருணை எல்லாமே பரவ பரவ அது பிங்க் கலரில் மாறும். ஸோ அந்த பிங்க் கலர் ஒளி அந்த கைகளில் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய பொருள் ஃபுல்லாக பரவுது. அந்த பொருளில் இருந்து அந்த ஹார்ட் சக்ராலேருந்து ஒரு வைப்ரேஷன் பரவி நீங்கள் நேசிக்கக்கூடிய நபரை உங்களுடைய கண்ணு முன்னாடி கொண்டுட்டு வந்து நிப்பாட்டுது. அப்படியே கண்களை மூடிக்கிட்டே கற்பனை பண்ணுங்க. அந்த பர்சன் உங்கள் முன்னாடி தான் இருக்காங்க. உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்களும் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. உங்களுடைய முகத்தில் அப்படியே அந்த ஸ்மைலில் தவள விடுங்க. சிரிப்பு தவழட்டும். சிரிக்கிறீங்க. இப்போ யூனிவர்ஸ் கிட்ட இருந்த ஒரு பெரிய வைப்ரேஷன் ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒயிட் கலர் ஒளியில் அப்படியே உங்கள் மேலே பரவுது. உங்கள் மேலே ஃபுல்லாக பரவுது. அதே வைப்ரேஷன் இப்போ உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் மேலேயும் அந்த அன்பு மட்டுமே பரவி இருக்கு. இப்போ உங்களுக்கு நீங்களே அஃபார்ம் பண்ணுறீங்க. நான் சொல்கிறத அப்படியே ரிப்பீட் பண்ணீங்க. உங்களுடைய பேர், ஃபார் எக்ஸாம்பிள், ஜூலியட் ஆகிய நான் ரோமியோவிடமிருந்து கால் ரிசீவ் பண்ண தயாராக இருக்கிறேன். ஜூலியட் ஆகிய நான் ரோமியோவிடமிருந்து கால் ரிசீவ் பண்ண தயாராக இருக்கிறேன். ஜூலியட் ஆகிய நான் ரோமியோவிடமிருந்து கால் ரிசீவ் பண்ணுகின்றேன். நன்றி, நன்றி, நன்றி. இப்போ உங்களுடைய கைபேசியை எடுத்துக்கோங்க. கண்களை திறந்து பார்த்து எங்கே இருக்கோ அது உங்களுடைய கைபேசியை எடுத்துக்கோங்க. அது அப்படியே ஹார்ட் சக்ரா கிட்ட வைங்க. உங்களுடைய ஹார்ட் சக்ராலேருந்து வரக்கூடிய அந்த அன்பு உங்களுடைய மொபைலில் அப்படியே பரவுது. மொபைலோட 6வது ஸ்ட்ரென்தன் பண்ணுது. மொபைலில் ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்குது. அன்பு பரவ செய்யுது. அதே மாதிரி யூனிவர்ஸில் வந்துட்டு இருந்ததுலேயே ஒரு ஒயிட் கலர் ஒளி அதுவும் அந்த மொபைல் மேலே பரவி ஒரு நல்ல வைப்ரேஷனை கொடுக்குது. ஆரோட ஸ்ட்ரென்த்தை அது அதிகப்படுத்துது. இப்போ உங்களுடைய மொபைல் ஒரு காந்த மாறி இருக்கு. இந்த காந்த சக்தி நீங்க விரும்பின நபர்கிட்ட இருந்த கால் ஆர் மெசேஜை உங்ககிட்ட கொண்டுட்டு வர போகுது. அந்த அளவுக்கு காந்தமா அன்பால அந்த மொபைல் மாறி இருக்கு. அந்த கால் ஆர் மெசேஜை ரிசீவ் பண்றதுக்கு அது தயாரா இருக்கு. ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் கேட்குது. உங்களுடைய ஃபோனில் நீங்கள் மெசேஜுக்கு வச்சுருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் உங்களுக்கு கேட்குது. நீங்கள் மெதுவாக இது கற்பனையிலே பண்ணுங்கள். ஃபோனை கீழே உங்களுடைய மடிக்கு கீழே வச்சுக்கோங்க. கற்பனையில் இப்போ பண்ண போகிறீங்க. உங்களுடைய மொபைலை அன்லாக் பண்ணிவிட்டு நீங்கள் போய் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி பார்க்குறீங்க. உங்களுடைய அந்த ஸ்பெஷல் பர்சன் கிட்ட இருந்து டெக்ஸ்ட் நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க. அவ்வளோ ஹாப்பி. ஆனால் நீங்கள் ரீட் பண்ணலை இன்னும் என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு. ஆனால் உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஐயோ, எனக்கு இவங்க மெசேஜ் பண்ணிட்டாங்க, தேங்க்யூ ஸோ மச், இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் நீங்கள் போய் வேகமாக அதை நீங்கள் ரீட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அவங்கள ரொம்ப செல்லமான பேர் வச்சு எப்படி கூப்பிடுவாங்களோ இல்லை எப்படி கூப்பிடணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அதே மாதிரி அந்த மெசேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது.
ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் என்ன அவங்க உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிங்களோ அதே மாதிரி ஒரு சில சாரி கேட்கணும்னு நினச்சிருந்துருக்கலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்கள்ல, அதே தான் அவங்க வந்து டெக்ஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து பண்ணி அனுப்பியிருக்காங்க. உங்களுக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ்ன்னு சொல்கிறீங்க. இப்போவே அப்படியே கற்பனையில் மேலே பாருங்கள், கண்ணை மூடிக்கிட்டே வானத்தை பார்த்து சொல்லுங்கள், தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ். முடிஞ்சது அப்படின்னா வாயை திறந்தே சொல்லுங்கள், தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. ஸோ இப்போ அதே ஹாப்பினஸோட நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்க அவங்களுக்கு. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் ரிப்ளை பண்ணுற மாதிரி அப்படியே உங்களுடைய கண்களில் அதை ஃபுல்லாக இமேஜினேஷனாக கொண்டுட்டு வாங்க. அந்த கான்வர்சேஷன் ரொம்ப ஹாப்பியாக போகுது. தேங்க்யூ. இந்த மெத்தடை நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான விஷயங்களை நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைலை நீங்கள் பாசிட்டிவாக வச்சிங்க அப்படின்னா இன்னும் இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். நிறைய பேருக்கு இப்போவே கூட அந்த வைப்ரேஷன் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, டெக்ஸ்ட் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. அது நீங்கள் டெக்ஸ்ட் ரிசீவ் பண்ண உடனே கீழே கமெண்ட்ஸில் வந்து உங்களுடைய ரிசல்ட்டை வந்து தெரிவிக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி மேனிஃபெஸ்டேஷன். இது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப் வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க.